பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்திருப்பது செல்வி ஜெயலலிதா அவர்கள் கண்ட கனவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக நாங்கள் பார்க்கிறோம். காரணம், எங்களுடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் நடத்திய மாநாட்டில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 1999 பங்கு கொண்டு உரையாற்றும் போது, கடந்த காலத்தில் பாஜகவுடன் தேர்தல் கூட்டணி வைத்தேன், இனி ஒருபோதும் அதிமுக பாஜகவுடன் தேர்தல் கூட்டணி வைக்காது என்று பறைசாற்றினார். அந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய அந்த கூற்றை பொய்ப்பிக்கக்கூடிய வகையில், அவர்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய வகையிலே தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை தோளிலே சுமந்து தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரை செய்து வருகிறார். பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் பாடம் புகட்டுவார்கள். நடிகர் விஜய் தொடர்ந்து ஊழலை ஒழிப்போம் என்று பரப்புரை செய்து வருகிறார். தான் தூய்மையானவன் என்று அவர் போட்டு வருவது வேஷம்தான் என்பதை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வெளிப்படுத்தி இருக்கிறது. இனிமேல் விஜய் அவர்கள் பொது வாழ்வில் தூய்மையை பற்றியும் பொது வாழ்வில் லஞ்சத்தை பற்றியும் பேசுவதற்கு எந்த விதமான தகுதியும் இழந்து விட்டார் என்பதுதான் யதார்த்த உண்மை. திரை உலகத்தில் நடித்த விஜய் இன்று நிஜ உலகத்திலும் நடித்து தான் வருகிறார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிந்தே இருக்கிறார்கள்.